நாளைக்கு அந்த குமரனை எத்தனை மணிக்கு கோர்ட்டு கொண்டு போறீங்க? 10 மணிக்கு கொண்டு போறேன் சார். அவனுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பத்தி தெரியும்ல? தெரியும் சார். அவங்கள மீறி அவனை கோர்ட்டு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அதனால நாளைக்கு டூப் ஷோ நடத்தணும். டூப் ஷோவா? அதாம்மா, அக்யூஸ்டுக்கு பதிலா அவன மாதிரியே இருக்கிற இன்னொருத்தனை கொண்டு போவாங்கல்ல. ஓ சரி. ஆமா, ஹைட் வெயிட் கரெக்டா இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி எல்லாரும் முன்னாடி வேன்ல ஏத்தி ஜெயிலுக்கு கொண்டு போனா பாக்குறவங்க எல்லாரும் அவன்தான் குமரன் நினைக்க போறாங்க. கரெக்ட் கரெக்ட். குமரனை ராவோடு ராவா தென்காசி டிராவலர்ஸ் பங்களாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு அங்கிருந்து அவனை நான் கோர்ட்டுக்கு பேக் கேட் வழியா உள்ள கொண்டு வரேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மீடியாவுக்கும் குமரன் கிடைக்க கூடாது. என்ன சார், உங்களுக்கு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க? என் டூப் ஷோ ஐடியாவை நினைச்சா எனக்கே சிரிப்பா வருதுயா. அப்பப்ப நீங்க கூட கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. சார். சொல்லுங்க சார். என்ன முண்டக்கண்ணி, எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்குல்ல? சார், உங்க ஐடியா சூப்பர். எல்லாரும் அந்த குமரன் எங்க வண்டியில எங்க கூட தான் வரான்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். ஹலோ. டேய் பப்பு, உனக்கு பெரிய பருப்பு நினைப்பில்ல? அதெல்லாம் என்கிட்ட வேகாது. என் கூட இருக்கிறது நிஜ போலீஸ் இல்ல. டூப் ஷோ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தெரியும். மச்சி லெஃப்ட்ல விடு. நிறுத்து. டேய், தப்பிச்சிட்டான்டா அவன். என்னங்க நடக்குதுங்க? அவனும் அவனோட மூளையை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான் சார். ஹலோ. அந்த குமரன் தப்பிச்சிட்டான். அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு உடனே விசாரிங்க. அந்த குமரன் கிடைக்கலனா அவங்க அப்பா அம்மா அமெரிக்கால இருக்காங்களா? அவன் கிடைக்கலன்னு எவன் வந்து சொன்னாலும் அவங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். போங்க, அவன் இல்லாம என் முன்னாடி வந்து நிக்காதீங்க. சார் கட்சி. பப்பு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ஐயர் வேற கூப்பிட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா. வந்துடுறேம்மா, இதோ இப்ப வந்துடுறேன். ஒருத்தனுக்கு கருமாதி பண்ணிட்டு அதே கையோட கல்யாணத்துக்கு போறாரு. நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். சார், ஆடு கசாப்பு கடைக்காரன நம்புற மாதிரி இவ்வளவு அழகான பொண்ணு எப்படி சார் இவரு வலையில வந்து விழுந்துச்சு? மக்களுக்கே அல்வா கொடுக்கிறவர் அவரு. ஓஹோ. இந்த அப்பாவி பொண்ணு வலையில விழ வைக்கிறதா கஷ்டம்? காதலுக்கு கண்ணு இல்லன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அறிவும் இல்ல. ஸ்டூடண்ட்ஸ்க்கு இங்க என்ன வேலை? உள்ள மந்திரி கல்யாணம் நடந்துட்டு இருக்குல்ல? நாங்களும் மினிஸ்டரோட கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்விடேஷன் பாருங்க. வாங்க.
உங்களை கட்டிக்கிறது நான் செஞ்ச புண்ணியம்னு சொல்லுச்சு என் பாட்டி. முண்டகனிமா, முண்டகனியம்மா. சார் 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 அதோ குமரன் அங்க இருக்கான். அதோ 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 அங்க இருக்கான். அதோ அதோ இதோ இங்க இருக்கான். பிடிங்க, அவனை போய் பிடிங்க. சார் ஏன் சார் பேய பார்த்த மாதிரி பதறீங்க? குமரனும் வரல, கிழவனும் வரல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். பொண்ண பாருங்க. யோ ஐயரே, என் முகத்தை ஏயா பாக்குற? மந்திரத்தை சத்தமா சொல்லு. டேய் அடரா முகத்தை. சொன்ன மந்திரம் போதையா? முதல்ல தாலியை கொண்டு வர சொல்லு. வரம் 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 வரம். கல்யாண பொண்ணு ஓடி போயிடுச்சு. என் வரம் ஓடி போகலடா, காணாம போயிட்டா. ஆமா சார், காணாம போயிடுச்சு. அந்த கண்ணே, காணாம போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் தேடுங்க, நல்லா தேடுங்க. வரம், என் வரத்தை பாத்தீங்களா? அதான்யா, பட்டு புடவை கட்டியிருக்கோம், நகையெல்லாம் போட்டிருக்கோம், கையில வளையல். ஆ, 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும், ஒரு ஜடை இருக்கும். அதையும் சொல்ல. முண்டக்கனே, அந்த குமரன் தான் என் வரத்தை கடத்திட்டு போயிருப்பான். நீ போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி இதுல மூட்டை கட்டு. உன் திருட்டு மொழிய பார்த்தப்பவே நினைச்சேன்டா, திருவிழா கூட்டத்துல பிக் பாக்கெட் அடிக்கிறவன்னு. இத கீழே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, அங்கேயே கழட்டி உன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிருப்பேனே. மலை ஏறதாவது மிச்சமா இருக்கும். ஆனா என் பப்புவை விட இந்த நகல எனக்கு ஒண்ணு பெருசு இல்ல. உனக்கு இருக்குடா அவர் கையில. எங்க போற? என்னடா கேக்குற? வீட்டுக்கு போய் அடுத்த முகூர்த்தத்தை குறிக்க வேணா? அடுத்த முகூர்த்தத்தை நான் தான் குறிப்பேன். வா. ஏண்டா என்ன விட மாட்டியா? என் வேலை முடியட்டும், அப்புறம் சுத்தமும் போச்சு. அம்மா நீ யாரா? தீவிரவாதியா? அவனா நீ? இருக்காது, தாடி இல்லையே. சரி, என்னையும் கடத்தன. ஐயோ, ஏண்டா அப்படி பாக்குற? என்ன எதுவும் செஞ்சிட மாட்டியே? அதான் ரேப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. இது வேறயா? வாய கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. இப்ப வாட நான் யாருன்னு காட்டுறேன். அழுதது உன்னை பார்த்து பயந்துட்டேன்னு நினைச்சியா? எங்க ஊரே என்ன பார்த்தா நடுங்கும் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? இப்ப தெரிஞ்சுப்ப. என்னடா திங்குற? கல்லு மாதிரி அப்படியே நிக்கிற. கம்பே உடைஞ்சிருச்சு. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. போது நிறுத்துறியா? இல்லன்னா இப்ப நீ சொன்னீங்க அதுதான் நடக்கும். நட. வா. எனக்கு தண்ணில கண்டம் இருக்கு. என்ன நடிக்கிறியா? சத்தியமா எனக்கு தண்ணில கண்டம் இருக்கிறதுனாலதான் ஆத்த தாண்டி போய் நான் 7ஆம் கிளாஸ் படிக்கல. அதான்
தாமிரபரணியும் தாண்டல 6ஆம் கிளாஸும் தாண்டல. ஆனா என் கெட்டிக்காரத்தனத்துக்கு 6ஆம் கிளாஸ்லயே நிறைய சர்டிபிகேட் கொடுத்தாங்க. என்னது? சர்டிபிகேட். சர்டிபிகேட். அதத்தான் நானும் சொன்னேன், சர்டிபிகேட். முதல்ல போய் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். ஐயோ கடவுளே 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 கடவுளே, இந்த பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. பப்புனா நெருப்பு, நெருப்பு மாதிரி. இது வரைக்கும் அவர் விரல் கூட என் மேல பட்டதில்ல. பூ மாதிரி பாத்துக்கிட்டாரு. உனக்கு இருக்குடா அவர் கையில. ஏய் நட. இது பாரு, ஏகினா சொல்லாத. மை குட் நேம் வரலட்சுமி. பேட் நேம்னு வேற ஒண்ணு இருக்குமா என்ன? நடக்கறியா? நடக்கலனா ஏரோப்ளேன் வச்சு கூட்டிட்டு போவியா? இதுவே என் பப்புவா இருந்தா ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போவாரு. அதுக்கு தான் வாங்கிட்ட போல இருக்கு. அதுவும் ஒரு காரணம் தான். போலாம் வா.